ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அவளது கணவரும் ஆற்றில் துணிகளை துவைப்பதற்காக சென்றனர். அவள் முழு மாத கர்ப்பிணியாக இருந்தும் வாழ்வாதாரத்திற்காக அந்த வனப்பகுதிக்கு வர நேர்ந்தது. சற்று நேரத்திலேயே வானம் கருத்தது. கனத்த மேகங்கள் சூழ்ந்து இடி இடித்து பலத்த மழை கொட்டத் தொடங்கியது. தம்பதியினர் ஒதுங்க இடம் தேடும் முன் அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி திடீரென ஏற்பட்டது. சுற்றும் முற்றும் பார்த்த கணவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவன் பயந்து போனான். இந்த அடர்ந்த வனத்தில், அதுவும் இந்த மழையில் எப்படி உதவிக்கு ஆள் தேடுவது? அடுத்த நொடியே அவரது மனம் ஒரு தீர்மானத்திற்கு வந்தது. தன் மனைவியின் உயிரையும் பிறக்க போகும் குழந்தைகளின் உயிரையும் காக்க வேண்டும். அவன் தன்னிடமிருந்த புடவைகள், வேட்டிகள் அனைத்தையும் எடுத்து அருகிலிருந்த மரக்கிளைகளின் மீது படரவிட்டு ஒரு தற்காலிக கொட்டகையை உருவாக்கினான். மனைவியை தாங்கி பிடித்து மழையிலும் இருட்டிலும் அவனுக்கு தெரிந்த வைத்தியம் செய்து 2 அழகான பெண் குழந்தைகளுக்கு பிரசவம் பார்த்தான். இரட்டை குழந்தைகள். அவனுக்கு மகிழ்ச்சியில் கண்கள் கலங்கின. மழை சற்று தணிந்ததும் குழந்தைகளை அணைத்தபடி மனைவி சாய்ந்து கொண்டாள். கணவன் குழந்தைகளை ஆற்றில் கழுவி சுத்தப்படுத்த எண்ணினான். முதல் குழந்தையை எடுத்து தாயின் அருகே வைத்தான். ஆனால் 2வது குழந்தையை எடுக்க முயன்ற போது ஒரு அதிர்ச்சி. அவனால் அந்த குழந்தையை தரையிலிருந்து சிறிதும் நகர்த்த முடியவில்லை. மீண்டும் மீண்டும் முயன்றான். தன் முழு பலத்தையும் திரட்டினான். ஆனால் அந்த சிறு குழந்தையை தூக்கவே முடியவில்லை. அது தரையுடன் ஒட்டி கொண்டது போல இருந்தது. திகிலடைந்த கணவன் குழந்தையை அங்கேயே விட்டுவிட்டு உயிரை கையில் பிடித்துக்கொண்டு கிராமத்தை நோக்கி ஓடினான். கிராம தலைவரிடமும் ஊர் மக்களிடமும் நடந்ததை மூச்சு இறைக்க விவரித்தான். முதலில் யாரும் நம்பவில்லை. ஒரு சிறு குழந்தையை ஒரு ஆண்மகனால் தூக்க முடியவில்லையா என்று கேலி செய்தனர். ஆனால் அவன் முகத்தில் தெரிந்த பயமும் உண்மையும் அவர்களை அச்சுறுத்தியது. கிராம தலைவரும் சில வலிமையான ஆட்களும் அவனுடன் காட்டுக்கு சென்றனர். அவர்கள் குழந்தையை சுற்றிலும் கூடினர். அனைவரும் சேர்ந்து குழந்தையை தூக்க முயன்றனர். ஒருவர், இருவர், பலரும். ஆனால் ஒரு பிடி மண்ணை கூட அசைக்க முடியவில்லை. குழந்தை அசையவே இல்லை. வியப்பிலும் பயத்திலும் அவர்கள் உறைந்து போயினர். அப்போது அவர்களில் ஒருவன் குழந்தையின் அருகே இருந்த ஒரு பெரிய பாறையை பார்த்தான். அவன் கையில் இருந்த கடப்பாறையால் அந்த பாறையை தாக்கினான். அதிசயம், பாறையிலிருந்து இரத்தம் பீரிட்டு வரவில்லை. ஆனால் கடப்பாறை பட்டு சிதறிய நொடியே அந்த குழந்தையின் வலது மார்பிலிருந்து துளிர்த்து இரத்தம் கொப்பளித்தது. அனைவரும் பயத்தில் உறைந்து போயினர். இது சாதாரண குழந்தை அல்ல என்பதை உணர்ந்தனர். பயத்துடன் அங்கேயே கூடி நின்றனர். மறுநாள் காலை சூரியன் மெல்ல உதித்து ஒளிக்கீற்று அந்த குழந்தையின் மீது பட்டது. அப்போதுதான் மற்றொரு பேரதிசயம் நிகழ்ந்தது. குழந்தை இருந்த இடத்தில் ஒரு சிறு குழந்தையின் வடிவில் அல்லாமல் அன்னை அம்மனின் திருவுருவம் சிரம் முதல் பாதம் வரை முழுமையான தெய்வீக வடிவத்தில் தோன்றியிருந்தது. ஆம், அந்த குழந்தை வேறு யாருமில்லை, சாட்சாத் அன்னை மாரியம்மனே. அவளது வலது மார்பில் கடப்பாறையால் ஏற்பட்ட காயம் ஒரு சிறிய தழும்பாக தெளிவாக தெரிந்தது. கிராம மக்கள் கண்ணீரோடு அம்மனை வணங்கினர். அன்று முதல் அந்த கிராமத்தில் அன்னை பண்ணாரி அம்மனாக குடிகொண்டாள். இன்றும் கோயம்புத்தூர் அருகே உள்ள பண்ணாரி அம்மன் கோவிலில் கருவறையில் உள்ள அம்மனின் திருமேனியில் வலது மார்பில் ஒரு தழும்பு இருப்பதை அபிஷேக ஆராதனையின் போது தெளிவாக காணலாம். அது அன்னை தன் குழந்தைகளை காக்க அவதரித்த போதும் தனக்கு ஏற்பட்ட காயம் என ஐதீகமாக கூறப்படுகிறது. பவானி ஆற்றங்கரையில் நிகழ்ந்த அந்த பேரதிசயம் இன்றும் பண்ணாரி அம்மன் கோவிலின் தல புராணத்தின் முக்கிய அங்கமாக போற்றப்படுகிறது. அன்னை பண்ணாரி என்றும் தன்னை நம்பும் பக்தர்களுக்கு அருள் புரியும் ஒரு வாழும் தெய்வமாக விளங்குகிறாள்.